இஷாரா செவ்வந்தி இளம் சமுதாயத்திற்கு விடுத்த அபாய எச்சரிக்கை. இலங்கையில் உள்ள இளைஞர்கள் யுவதிகள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரிடமும் பேசுபொருளாகியுள்ள ஒரு பெயர் இஷாரா செவ்வந்தி. கனேமுள்ள சஞ்சீவ பாதாள உலக கும்பலை சார்ந்தவர் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தினுள் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டாலும் அதன் சூத்திரதாரியாக இருந்த இஷாரா செவ்வந்தி என்னும் இளம் வயது பெண் பல மாதங்களாக சிக்கப்படாமல் அரசையே ஆட்டம் காண வைத்தவர். இவ்வளவு கடும் பாதுகாப்பையும் மீறி நாட்டை விட்டு தப்பிச் சென்று மீண்டும் இலங்கை மற்றும் சர்வதேச போலீசார் உதவியுடன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. எப்படி ஒரு சாதாரண இளம் பெண்ணால் எவருக்கும் பயப்படாமல் மிகவும் அபாயகரமான செயற்பாடுகளை செய்ய முடிந்தது? இதற்காக அவர் பல வருடங்கள் பயிற்றப்பட்டிருக்கலாம். இஷாராவுக்கு பின்னால் பெரிய நெட்வொர்க் இயங்குவதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இஷாரா ஏன் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபட்டார்? அவளே அவளுடைய வாழ்க்கையை சீரழிந்து கிடந்தாள். இஷாராவின் இந்த செயற்பாடுகள் இளம் சமுதாயத்திற்கு என்ன பாடங்களை கற்றுத் தருகின்றன என்பதை இந்த காணொளியில் விரிவாக ஆராய்வோம். இஷாரா செவ்வந்தி கிட்டத்தட்ட 25 வயது மதிக்கத்தக்க பெண். இஷாரா போன்ற இளம் பெண்கள் ஆண்களும் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு யதார்த்தபூர்வமான காரணங்கள் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், முதலாவது, எளிதாக பணம் சம்பாதித்து விரைவாக கோடீஸ்வரர்களாக வேண்டும் என்பதுதான். அதன் பிறகுதான் வறுமை, வேலையின்மை, குடும்ப பிரச்சனைகள் போன்ற சமூக பொருளாதார காரணிகள். தவறான நண்பர்களுடன் பழகுவது, பெற்றோரின் கவனக்குறைவு, சமூக வலைதளங்களின் தாக்கத்தால் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு ஆசைப்பட்டு எளிதில் பணம் சம்பாதிக்க வேண்டும், ஏனைய பெண்கள் ஆண்களைப் போல் ஒரு டாம்பிகமான கவர்ச்சிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருபாலருக்கும் உருவாகிறது. இதில் செவ்வந்தி தன்னைத்தானே சீரழித்துக் கொண்டதை தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை. செவ்வந்தியின் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் இந்த பேராசையால் அவளது சுதந்திரம், அழகான வாழ்வு, ஒரு இளம் பெண்ணுக்கு இருக்க வேண்டிய பிரகாசமான எதிர்காலத்தை அவர் இழந்துவிட்டார். செவ்வந்திக்கு இந்த நரகத்திலிருந்து மீட்சி கிடைக்குமா என்றால் ஒருபோதும் கிடைக்காது. ஏதோ ஒரு காலச்சூழலில் சிறையிலிருந்து வெளியில் வந்தாலும் அவருக்கு ஒருபோதும் மன அமைதி இருக்காது. குற்ற உணர்வு, பயம் ஆகியவற்றால் நிம்மதி இல்லாமல் வாழ்வார். இந்த கொலை சம்பவம் என்பது பாதாள உலகத்தை சார்ந்தவர்கள் போதைப் பொருள் மாபியாக்களுடன் தொடர்பு பட்டு நிகழ்ந்திருக்கிறது. இது இன்றோடு முடியுமா என்பது கேள்விக்குறிதான். ஒருவேளை இது ஒரு பழிவாங்கும் தொடர் நடவடிக்கையாக மாறும்போது செவ்வந்தி விரும்பினாலும் சாதாரண அமைதியான குடும்ப வாழ்வு அமைவதும் வாழ்வதும் எப்படி சாத்தியமாகும்? கிடைப்பதற்கு அரிதான மனித பிறவி, அதிலும் அழகான லட்சணமான பெண். அவளது பேராசை சமூக விரோத செயல்களால் இளமை பருவத்தை தொலைத்துவிட்டாள். ஒரு கொலைக்கு உடந்தையாகி இருந்து செவ்வந்தி சாதித்தது என்ன? ஒருவர் தவறு செய்தால் அதற்கு தண்டனை வழங்க நீதிமன்றம் இருக்கிறது. உயர்கொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த நிலைமை நாளை செவ்வந்திக்கு ஏற்படாது என்பதில் என்ன நிச்சயம்? இந்த பாதாள உலகமும் போதைப் பொருள் கும்பலும் அப்பாவி இளைஞர் யுவதிகளுக்கு பணத்தாசையை காட்டி அவர்களை எவ்வாறு சீரழிக்கிறார்கள் என்பதை செவ்வந்தியின் வாக்குமூலத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. யாரோ ஒரு பாதாள உலக தலைவனால் இஷாராவின் வாழ்வும் செவ்வந்தியால் பல இளம் ஆண் பெண்களின் வாழ்வும் கேள்விக்குறியாகிவிட்டது. இதில் வடபகுதி தமிழர்களும் அடங்கியிருப்பது வேதனையான விடயம். இஷாரா செவ்வந்தியின் வாழ்க்கை இன்றைய இளம் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய எச்சரிக்கை பாடமாக அமைகிறது. அது என்னவென்றால், சரியான நட்பு வட்டத்தை தேர்ந்தெடுங்கள். தவறான நண்பர்கள் ஒருவரின் வாழ்க்கையை சீரழித்து விடுவர் என்பதற்கு இஷாராவின் வாழ்க்கை ஒரு உதாரணம். கடின உழைப்பின் மூலமே நிலைத்து நிற்கும் செல்வத்தை உருவாக்க முடியும். அதன் மூலமே வெற்றியும் மன அமைதியும் கிடைக்கும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் ஆசையை தவிருங்கள். அது ஒருபோதும் நிலைக்காது. என்ற ஒரு நாள் உங்களை இஷாராமை போன்ற படுகொழியில் தள்ளிவிடும். ஆபத்தான நபர்களிடமிருந்து விலகியிருங்கள். சந்தேகத்திற்கிடப்பட்ட நபர்கள் அல்லது குற்ற பின்னணி கொண்டவர்களுடன் பழகுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சமூக வலைதளங்களின் தாக்கத்தை கவனமாக அணுகுங்கள். சமூக வலைதளங்களில் காட்டப்படும் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு ஆசைப்பட்டு தவறான வழிகளில் செல்லக்கூடாது. நிஜ வாழ்க்கைக்கும் சமூக வலைதள வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தை மதித்து நடங்கள். நீங்கள் சட்டத்தை மீறும் போது அல்லது தவறாக பயன்படுத்தும் போது அது ஒரு நாள் உங்களுக்கே ஆபத்தாக முடியும். மாட்டிக்கொண்டதால் ஒரு செவ்வந்தியையும் ஒரு கெகல்பத்ர பத்மேவையும் தான் இந்த சமுதாயம் அடையாளம் கண்டிருக்கிறது. சிக்கப்படாமல் ஆயிரக்கணக்கான செவ்வந்திகளும் கெகல்பத்ர பத்மேக்களும் நாட்டுக்குள் மறைந்திருக்கிறார்கள். ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இஷாரா செவ்வந்தியும் எங்கோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவரால் ஏமாற்றப்பட்டு தனது ஆசை, கனவு, இளமை எல்லாவற்றையும் இழந்து சிரவாசம் அனுபவிக்கிறாள். அந்த தவறுகளை இளம் தலைமுறையின் செய்யாதீர்கள். எப்படியாவது விரைவாக பணம் சம்பாதிக்க வேண்டும், சமூக ஊடகங்களிலும் டிஜிட்டல் மீடியாக்களிலும் காட்டுவதைப் போல் கவர்ச்சிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கற்பனை வாழ்க்கையை மறந்துவிடுங்கள். இஷாராவின் வாழ்க்கையை வெறும் செய்தியாகவும் அவளது அழகை மட்டும் ரசித்து கேலிக்கூத்தாக கடந்து போகாதீர்கள். ஏனென்றால் போதைப் பொருள், பாதாள உலக செயல்பாடு, மனித கொலை, சமூக விரோத செயல்பாடுகள், அப்பாவிகளை ஏமாற்றுவது, குறுக்கு வழியில் பணக்காரர்களாக நினைப்பவர்களுக்கு இஷாரா செவ்வந்தி குழுமத்தினர் வாழ்க்கை நல்ல உதாரணம். இன்றைய இளைஞர் யுவதிகள் இஷாரா செவ்வந்தி குழுமத்தினரிடம் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு நல்ல எதிர்காலத்தை சந்ததியை உருவாக்குங்கள். உறவுகளே, எமது காணொளிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது பக்கத்தை பின்தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.